நம்மட வாழ்க்கையில் நானும் நீங்களும் ஒரு கணம் இந்த சஹாபாக்கள் எல்லாம் தன்னை பற்றியை யோசிச்சு இந்த முஹாசபத்து நப்ஸ் தன்னை பற்றி அவங்க சுய பரிசோதனை செய்து கொண்டாங்களே, அது மாதிரி நானும் நீங்களும் என்ற குடும்பம், உங்களோட குடும்பம், அல்லாஹு தாலா நமக்கு தந்த அருள் வளங்கள், நமக்கு தந்த செல்வங்கள், இதையெல்லாம் யோசிப்போமாக இருந்தால் சுஜூதில் இருந்து நம்முடைய நெத்திகளை என்ன செய்ய மாட்டோம், உயர்த்த மாட்டோம். அவ்வளவுக்கு ஏராளமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹததாத்துஹா வ குல்ல முஹததத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் ضلالة வ குல்ல ضلالத்தின் ஃபின்னார். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான், அவதானித்து கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பினமாக அல்லாஹு தாலா மனித இனத்தை படைத்து அந்த மனித இனத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு சிறந்த மார்க்கமாக இஸ்லாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த இஸ்லாத்தோடு வாழக்கூடிய மனிதர்களில் அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் ஆக்கி இருக்கிறான். இப்படி இந்த இஸ்லாத்தோடு வாழக்கூடிய நாங்கள் இந்த உலகத்தில் 2 வகையான வாழ்க்கைகளை வாழலாம். நீங்கள் பார்க்கலாம், அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தையும் படைத்திருக்கிறான், நரகத்தையும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லது செய்து நன்மைகள் செய்து வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை கொடுக்க இருக்கிறான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்து இறை தூதருடைய போதனைகளுக்கு மாற்றமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையில் பயங்கரமான தண்டனைகளையும் நரகத்தையும் வைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் போதித்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மார்க்கத்தோடு வாழுகின்ற மனிதன் 2 அடிப்படைகளிலே வாழலாம். ஒன்று
மார்க்கத்தின் கடமைகளை செய்து இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து மரணிக்கிற போது அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறான். நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு செய்திதான். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறார், அக்பிர்னி பி அமல், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அதை நான் செய்தால் சுவர்க்கம் போக வேண்டும் அப்படி என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு எதை ஒன்றையும் நீ இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை நீ தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், உன்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிற போது நீ ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சொல்கிறார், இதைவிட எதையும் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் சொல்வதை போல இவர் செய்வாராக இருந்தால் இவர் சுவர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கடமையாக்கிய சில கடமைகளை ஒரு மனிதன் செய்து நாளை மறுமையில் என்ன செய்யலாம், அவன் வெற்றியாளனாகவும் வாழலாம். இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த கடமைகளோடு சேர்த்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய இபாதத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தான் விடுகின்ற தவறுகளில் இறைவன் மறுமையில் குற்றம் பிடித்து விடாமல் இருப்பதற்காக அவன் தன்னை ஒரு பேணுதலான வாழ்க்கைகளோடு அமைத்துக் கொள்வது என்பது இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. இதுவும் பேணுதலோடு சேர்ந்த ஒரு விடயம்தான். அதையும் தாண்டி அவன் சுன்னத்தான ஃபர்லான அவ்வப்போது இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஞாபகப்படுத்துகின்ற காலை நேரத்தின் மாலை நேரத்தின் எத்தனையோ இபாதத்துக்கள் இருக்கிறது. அவன் வியாபாரம் செய்கிற போது, வாழ்கிற போது, குடும்ப வாழ்க்கை நடத்துகிற போது, சமூக பணி செய்கிற போது, சமயப்பணி செய்கிற போது தன்னை ஒரு பேணுதலான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் காத்து கொள்வது என்பதும் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அவன் தவறில் அவசரமாக விழுந்து விடாமல் இருப்பதற்காக அவனை இந்த பேணுதல் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி நிச்சயமாக என்ன செய்யும், அவனை பாதுகாக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாம் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை திட்டம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதன் உலகத்தில் பிறந்து உயிரோடு வாழுகின்ற காலத்திலேயே அல்லாஹு தஆலா மறுமையில் நடக்குகின்ற நிகழ்வுகளையும் கபரில் கேட்கப்படுகின்ற கேள்விகளையும் அல்லாஹு தஆலா சொல்லி தந்து, அந்த கேள்வியையும் சொல்லி தந்து அதற்குரிய பதிலையும் அல்லாஹு தஆலா சொல்லி தந்துதான் இந்த உலகத்தில் மனிதனை வாழ வைத்திருக்கிறான். அப்படியாக இருந்தால் யாரும் மறுமையிலே தப்ப முடியாது. இப்படி ஒரு மார்க்கத்தை இந்த உலகத்தில் யாராலும் காணவும் முடியாது. நம்ம மௌத்தாயின உடனே, கபூர்ல கொண்டு போய் வைக்கப்பட்ட உடனே நம்ம என்ன கேள்விகளை எல்லாம் அல்லாஹு தஆலா கேட்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. வானவர் ஊடாக எதையெல்லாம் கேட்பான் என்று சொல்லித்தாராங்க. மறுமையில மனிதனுடைய நிலைமைகளை பற்றி, மறுமையுடைய விசாரணைகளை பற்றி, மறுமையுடைய கேள்வி கணக்குகளை பற்றி எல்லா விஷயத்தையும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தாராங்க. ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவனுடைய உறவுகள் எல்லாம் நடந்து வருகிற போது அந்த பாதணி ஓசையை கேட்கிற அளவுக்கு அவன் எழுப்பப்பட்டு அவனிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி என்ன கேள்வி கேட்கப்படும், அதற்குரிய பதில் என்ன சொல்ல வேண்டும் என்ற அத்துணையையும் கேள்வியையும் பதிலையும் சொல்லித்தான் இந்த உலகத்தில் இஸ்லாம் என்னையும் உங்களையும் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்போது ஒரு யூதர் வருகிறார். அப்போது உபய் இப்னு ஹலஃப் என்று சொல்லுகின்ற ஒரு யூதர் வருகிறார். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். எப்படி கேட்கிறார் என்றால், இந்த முள்ளு துண்டை ஒன்றை எடுத்து, ஒரு முள்ளு துண்டை எடுத்து அந்த முள்ளு துண்டை கசக்கி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், இந்த முள்ளு துண்டில் இருந்தும் அல்லாஹு தஆலா மனிதனை எழுப்புவானா அப்படின்னு கேட்கிறார். இது யாரோடு சம்பந்தப்பட்டது? இறைவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. எழுப்பப்படுதல் என்பது, மனிதனுக்கு உயிர் கொடுத்தல் என்பது, அவனை படைத்தல் என்பது, இது இறைவனோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்போ ஒரு யூதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், ஒரு முள்ளு துண்டை எடுத்து அதை கசக்கி, முள்ளு துண்டு இறந்து போனால் உக்கி போனால் எப்படி இருக்கும்? சாம்பல் போன்று இருக்கும். அதை எடுத்து கேட்கிறார், இந்த முள்ளு துண்டிலிருந்து இறந்து போன உக்கி போன இந்த முள்ளு துண்டிலிருந்து அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மனிதனை எழுப்புவானா அப்படின்னு கேட்கிறார். இது அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்போது அல்லாஹு தஆலா
அந்த நேரத்தில் பதில் சொல்கிறான். வதரபலனா மஸலன் வனசிய ஹல்கா. மனிதன் நமக்கு உதாரணம் காட்டி, அல்லாஹு அக்பர், மனிதன் நமக்கு உதாரணம் காட்டி இந்த முள்ளு துண்டிலிருந்து மீண்டும் அல்லாஹு தஆலா அவனை படைப்பானா என்று மனிதன் கேட்கிறான். சூரத்துல் யாசீனை நீங்கள் புரட்டி படித்து பார்த்தால் தெரியும். 79 80வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதரபலனா மஸலன் வனசிய ஹல்கா. மனிதன் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு அவன் உதாரணமிட்டு எங்களிடத்தில் கேட்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், யுஹீஹல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா. அந்த மனிதனை எந்த இதில் இருந்து ஆரம்பமாக அல்லாஹு தஆலா படைத்தானோ அதே இடத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவனை எழுப்புவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான் என்றால், அப்ப படைக்கப்பட்டதற்கு பிறகுதான் மனிதன் எலும்பாக, தோலாக, சதையாக மாறுகிறான் என்றால், இந்த முள்ளில் இருந்து அல்லாஹு தஆலா எழுப்புவது என்பது ஒரு பெரியதொரு காரியம் அல்ல என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் ஊடாக சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இவ்வளவு தெளிவான, இவ்வளவு வழிகாட்டக்கூடிய இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பேணுதலான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வானாக இருந்தால் அவனுக்கு கபரிலும் நிம்மதி, மறுமையிலும் நிம்மதி, சுவர்க்கம் போவதற்கான வழிகளும் இலகுவாக அமைந்துவிடும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை என்பது இந்த பேணுதலுடைய உச்சகட்டத்தை தொடுகின்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த 3 சஹாபாக்களை ஒரு அறிஞர் அன்சாரிகளை சேர்ந்தவர்களில் 3 பேர்களை கடும் பேணுதலான உச்சகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் என்று குறிப்பிடலாம் அப்படி என்று சொல்கிறார். அதுல ஒருவர் யார் என்றால் எங்கள் எல்லோருக்குமே தெரியும், அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எங்களுக்கு தெரியும், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நண்பராக இருந்து அந்த நேரத்தில் அவர் வீட்டில் இல்லாத நேரம் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் நண்பரை சந்திக்க வந்து விருந்தாளியாக தங்கி சுன்னத்தான நோன்பை நோற்றிருக்கின்ற நேரத்தில் நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது அவருக்காக உணவு தயாரித்து கொடுத்த நேரம், அப்ப சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர்தா அவர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்களும் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன் என்று சொல்லி நோன்பை விட வைத்து அப்படி ஒரு பேணுதலான வாழ்ந்த ஒரு மனிதர் எங்கள் எல்லோருக்குமே தெரியும், அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னும் ஒருவர் இருக்கிறார், சத்தாத் இப்னு அவுஃப் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர், பேணுதலிலும் ஒரு உச்சகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இன்னொரு சஹாபி இருக்கிறார், சுப்ஹானல்லாஹ். இவரை பற்றி நீங்கள் குர்ஆனில் தேடினால், இவரை பற்றி நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறோடு நீங்கள் பார்த்தால், எந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறோடும் இவரை நீங்கள் காண முடியாது. இவர் எத்தனை ஹதீதுகளை அறிவித்திருக்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தால் அவருடைய ஹதீதுகள் எதையும் நீங்கள் பார்க்க முடியாது. இவர் அறிவித்த ஹதீத் என்று நீங்கள் தேடி பார்த்தால் ஒரே ஒரு ஹதீது தான், ஒரே ஒரு ஹதீதை அறிவித்த ஒரு நபித்தோழர். இவர் சம்பந்தமாக வந்த குர்ஆனிய வசனத்தை பார்த்தால் ஒரே ஒரு வசனம்தான். ஆனா இவரோடும் ரசூலுல்லாஹ்வோடும் இவர் எந்த யுத்தத்தில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்த்தால் எந்த யுத்தத்திலும் ரசூலுல்லாஹ்வோடு கலந்து கொள்ளாத ஒரு நபித்தோழர். ஆனால் இவருடைய வாழ்க்கை என்பது ஆச்சரியமானது, இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு பேணுதலானது. இப்படியும் இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்திருக்கிறாரா என்று யோசிக்குகின்ற அளவுக்கு ஒரு வித்தியாசமானது. ஏன் சொல்றேன் என்றால், இன்றைக்கு எங்களை பொறுத்த மட்டும் இந்த சீசனுக்கு இபாதத் செய்கின்ற மனிதர்களாகத்தான் இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் இருக்கிறோம். இந்த ரமலான் வந்த போது காட்டிய அந்த ஆசையும் அக்கறையும், இந்த ஹஜ்ஜுடைய காலம் வருகிற போது காட்டுகின்ற ஆசையும் ஆர்வமும், ஏனைய சாதாரணமான காலங்களில் அன்றாடம் மனிதன் செய்யக்கூடிய, மனிதன் அன்றாடம் கடமையான காரியங்களில் கூட காட்டாமல் தொலைவு தூரத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நபித்தோழர்கள் எல்லோருமே எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொன்றாக மார்க்கத்தை படித்து படித்து அதில் முன்னேறி போனார்களே தவிர இந்த உலகத்துக்கு பின்னால யாரும் போனவர்களை காண முடியவில்லை. ஆனா உலகமும் தேவைதான். ஆனால் அதனால மார்க்கத்தை மறந்த உலகத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் யாரும் என்ன செய்யல, அனுபவிக்கல. நீங்க பார்க்கலாம், இந்த உலகத்தில் உமைர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, உமைர் இப்னு ஸஅத் என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழர்,
இவர் ஒரு வித்தியாசமான ஒரு நபித்தோழர். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு 13 நிரம்பிய ஒரு வயசு இருக்கும், 10 வயது இருக்கும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவங்கட வாப்பா சின்ன காலத்திலே மௌத்தா போய்த்தார். அப்படி நீங்க பாருங்க, அப்படி என்றால் வாப்பா மரணித்து போனால் அந்த பிள்ளை ஒரு அனாதை, அந்த பிள்ளை ஒரு அனாதை. உம்மா இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சா அந்த பிள்ளைய கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த காலம் அப்படித்தான். ஆனா உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹுடைய வாப்பா மூத்தாயிட்டாரு. உமைர் இப்னு சாதை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக உமைர் இப்னு சாதுடைய தாயார் ஒரு மனிதரை திருமணம் முடிக்கிறார். ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லுகின்ற மனிதரை திருமணம் முடிக்கிறார். இந்த நேரத்தில் ஜுலாஸ் இப்னு சுவைத் இந்த உமைர் இப்னு சாது என்று சொல்லுகின்ற இந்த பிள்ளைய தன்னுடைய சொந்த பிள்ளை மாதிரி பார்த்து வருகிறார். சொந்த பிள்ளை மாதிரி பார்த்து வளர்த்து கேட்டு எல்லா பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். அவரும் சந்தோஷமாக வாழ்றார், குடும்பமும் சந்தோஷமாக வாழ்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தபூக்குடைய போர ரசூலா அறிவிக்கிறாங்க. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடந்த ஒரு யுத்தம் தான் தபுக் யுத்தம். அது ஒரு வித்தியாசமான ஒரு யுத்தம். ஏன் வித்தியாசமான யுத்தம் என்றால், ரசூலுல்லாஹ் எந்த யுத்தத்துக்கு போனாலும் அந்த யுத்தத்துடைய பேரையும் இடத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஏற்கனவே அறிவித்து விட்டு போன ஒரு யுத்தம் தான் இந்த தபுக்குடைய யுத்தம். அதுவும் வெயில் கொட்டிய ஒரு காலம். ஈத்த மரங்களில் இருந்து நிறைய அறுவடைகள் வருகின்ற அந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபுக் யுத்தத்துக்காக போறாங்க. இந்த ரசூலுல்லாஹ் தபுக் யுத்தத்துக்கு போற நேரம் சஹாபாக்கள்ட்ட எல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, மன் ஜஹஸல் ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னah, யார் ஒருவர் இந்த யுத்தத்துக்காக உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் அப்படின்னாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடத்தில் இருந்த 4000 திர்ஹத்தில் 2000 திர்ஹத்தை கொண்டு போட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, நீங்க கொடுத்ததிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யட்டும், நீங்க வைத்திருக்கிறதிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யட்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி கொண்டு வந்து கொடுத்த யுத்தம் தான் இந்த தபுக்குடைய யுத்தம். இந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் இந்த யுத்தத்துக்காக உதவி செய்யுங்கள் என்று கேட்ட போது 13 வயது நிரம்பிய ஒருவர் தான் உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன பிள்ளை, 13 வயசு பிள்ளை. இந்த பிள்ளை கிட்ட இருந்த பக்குவம், பேணுதல் நமக்கிட்ட இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 13 வயசு நிரம்பிய காலத்துல சாச்சாட்ட போறார், வளப்பு தந்தை கிட்ட போறார். வளப்பு தந்தை கிட்ட போய் சொல்றார், ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்காக போறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறார், உதவி செய்கிறார், நாங்களே ஏதாவது இருந்தா ஹெல்ப் பண்ணணும் அப்படி என்று அந்த யுத்தத்துக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை சொல்றார். அப்ப ஜுலா சொல்றார், இந்த நேரத்தில் இந்த வெயில் அடிக்கிற நேரத்தையில ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி நம்மெல்லாம் யுத்தத்துக்கு போனா கழுதைகளை விடவும் மோசமானவர்களாகத்தான் இருப்போம் அப்படி என்று சொல்றார். இந்த நேரத்தில் உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை ஒரு கேவலம் மாதிரி ஜுலாசா சொன்னதை நினைத்து கொண்டு, அப்படிதான் உண்மையிலே சொல்றார், முனாஃபிக்குகள் கலந்திருந்த நேரம். அப்ப ஜுலாஸ் அப்படித்தான் சொல்றார், ரசூலுல்லாஹ்வை சந்தேகப்படுற மாதிரி யுத்தத்தில் கலந்து கொள்ள கூடாது என்ற அடிப்படையில் பேசுறார். அந்த நேரத்தில் 13 வயது நிரம்பிய அந்த பருவத்தில் உமைர் இப்னு சாத் அவர்கள் தந்த வளர்த்த ஜுலாஸை பார்த்து சொல்கிறார், உண்மையிலேயே நீங்க சொன்ன இந்த வார்த்தை இருக்குத்தானே, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துகிற வார்த்தை. ஆனா இத ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்லணும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா சொன்னால் நீங்க இவ்வளவு காலமும் என் மீது காட்டிய அன்பும் அக்கறையும் கருணையும் அதை நினைத்தும் பார்க்கிறேன். ஆனா சொல்லலண்டா அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு வந்துடுமோ என்று பயமாக இருக்கிறது, சொன்னால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்களோ என்றும் பயமாக இருக்கிறது. இருந்தாலும் நான் சொல்லியாகுவேன் என்று 13 வயது நிரம்பிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. 13 வயசு ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு அப்படியே இருக்கிறாங்க, பள்ளியில இருக்கிறாங்க. அப்ப முனாஃபிக்குகளும் கலந்திருக்கிற காலம் அந்த காலம். அந்த நேரத்தில் உமைர் இப்னு சாத் அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னை வளர்த்த தந்தை ஜுலாஸ், இவரை பத்தி ஒரு செய்தி நான் சொல்ல போகிறேன். ஆனா உண்மையிலேயே இவரை கேவலப்படுத்துறதுக்கான ஒரு செய்தி அல்ல, அவர் என்னோடு நல்ல முறையில் நடந்து கொண்டார். இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லலண்டா அல்லாஹ் என்ன தண்டித்து விடுவானோ என்ற பயம் இருக்கிறது, அது மாத்திரம்தான், வேற எந்த விஷயமும் இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டு
இப்படி நீங்க யுத்தத்துக்காக அழைத்த போது ஜுலாஸ் இப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க ஜுலாஸ், இப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சபையில ஜுலாஸ் என்ன செய்யறாருன்னா மறுக்கிறார். நான் சொல்லல யா ரசூலுல்லாஹ், நான் அப்படி சொல்லல, உமைர் இப்னு சாத் சும்மா சொல்றாரு அப்படின்னாரு. இப்போ உமைர் இப்னு சாதுக்கு சரியான கவலை. 13 வயசு நிரம்பின நேரம். அப்ப திரும்ப சொல்றாரு உமைர் இப்னு சாத் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக ஜுலாஸ் சொன்னார் அப்படின்னாங்க. அந்த சபையில இருந்த சில முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடி பாரா வளர்த்த நன்றிக்கு பேசுகிற பேச்சா இது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப கவலைப்படுறார். 13 வயது 14 வயது. அந்த நேரத்தில் கையேந்தி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நான் உண்மையாளனா பொய்யானவனா என்று உனக்கு தெரியும். நான் உண்மைதான் சொல்கிறாய் என்பதை நீ அறிவாய். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் நான் பொய் சொல்வதை போன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உண்மைத்தன்மையை யா ரப் நீ அறிவித்து கொடுத்து விடு என்று துஆ கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சபையில இருக்கிறாங்க, ஜுலாஸ் இருக்கிறார், உமைர் இப்னு சாத் இருக்கிறார், நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், 1-2 முனாஃபிக்குகளும் கலந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலே இருந்து வேர்வை கொட்ட ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறுது, உடல் மாறுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறங்குகிறது. சுப்ஹானல்லாஹ். இவரை பற்றிய ஒரே ஒரு குர்ஆன் வசனம் இது மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குகிறது. என்ன வஹி அப்படி என்று கேட்டால், சூரத்து தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தின் 74வது வசனம், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு என்று சொல்லுகின்ற ஒரு வசனம் இறங்குகிறது. அவர்கள் சொன்னதை தான் சொல்லவில்லை என்று சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சொன்ன வார்த்தைகளில் மிக மோசமான வார்த்தை இந்த வார்த்தை தான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி, அவர்கள் தௌபா செய்வார்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்ற செய்தியை அல்லாஹ் இறக்கின உடனே ஜுலாஸ் அந்த சபையில இருக்கிறாரு. உமைர் இப்னு சாத் அவருக்குத்தான் அல்லாஹ் அந்த செய்தியை பேசுறானோ என்று நினைத்து கொண்டு அப்ப சொல்றார் ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறேன் என்றார். அப்ப ரசூலுல்லாஹ் அவர காதை பிடிச்சு இழுத்து சொன்னாங்க, உமைர் இப்னு சாத், உங்களை அல்லாஹு தஆலா பேசவில்லை, நீங்கள் சொன்னது உண்மை என்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து விட்டான். உங்களை வளர்த்த தந்தை தான் ஜுலாஸ், அவர்தான் பொய் சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன போது அந்த சபையில இருந்து ஜுலாஸ் எழும்பி, யா ரசூலுல்லாஹ், நான் தௌபா செய்து கொள்கிறேன் என்று அவர் மாறிப்போன விஷயத்தை பார்க்கிறோம். இந்த உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட இந்த வசனம் மட்டும்தான் அல் குர்ஆனிலே இருக்கிறது. அப்ப 13 வயதில் அவர்கிட்ட இருந்த பக்குவம், அவர்கிட்ட இருந்த பேணுதல், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை, அந்த துஆவுல உள்ள ஆசை, ஆர்வம், இறைவன் எனக்கு பதில் சொல்லுவான் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, நான் பொய் சொல்லக்கூடாது, இறைவனுக்கும் இறை தூதருக்கும் மாற்றம் செய்யக்கூடாது என்ற அந்த மனோபக்குவம், சுப்ஹானல்லாஹ், 13-14 வயதிலேயே அவர்களுக்கு ஊட்டப்பட்டு அவர்களாக வளர்ந்திருக்கிறார்களாக இருந்தால், அதுவும் தந்தை இல்லாத ஒரு பிள்ளையால் இந்த உலகத்தில் இப்படி வாழ முடியுமாக இருந்தால் எப்படியான ஒரு நபித்தோழராக இவர் இருந்திருப்பார். இவர் அறிவித்த ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் தான். இவர் அறிவித்த ஹதீஸ் ஏண்டாய், ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு விஷயத்தில் இஸ்லாத்துக்கு சேவை செஞ்சவங்க. அபூபக்கர் அவர்களை நீங்க எடுத்து பார்த்தா அவர் மிக சொஃப்டான ஒரு மனிதராக, ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதராக நம்முடைய உள்ளத்திலையும் தலையிலையும் ஓடும். உமர்ல அவர்களை நீங்க வரலாற பேரை சொன்னாலே ஒரு வீரமான அப்படியான ஒரு மனிதராக என்ன செய்யும் எங்களுக்கு தோன்றும். அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தின் ஊடாக இந்த இஸ்லாத்துக்கு சேவைகள் செஞ்சாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் ஹதீஸ்களை அறிவிப்பதில் மிக பிரதானமான சேவைகளை செஞ்சாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த இஸ்லாத்தில் உள்ள யுத்தத்தில் எல்லாத்திலையும் பங்கு பெற்று வெற்றி பெற்ற ஒரு வீரராக இருந்தாங்க. இந்த உமைர் இப்னு சாத் அவர்கள் ஏன் ரசூலுல்லாஹ்வோடு நிறைய இடங்கள்ல வரலாறுல வரலன்னு கேட்டால், அவருக்கு சின்ன வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய வயசு. அதனால ரசூலுல்லாஹ் இருக்கிற போது எந்த யுத்தத்திலும் இவர் கலந்து கொள்ளவில்லை. ஆனா இந்த வசனம் மட்டும்தான் இவரை குறித்து பேசுகின்ற வசனம். ஆனா ஒரே ஒரு ஹதீஸ், இவர் அறிவித்த ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5717வது செய்தியாக புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இந்த புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். லா அதுவா வலா தியர், தொற்று நோய் என்பது கிடையாது, சகுனம் என்பது கிடையாது என்று நாம் படித்தோமே.
அந்த ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் இந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இவர் இப்படி இந்த குர்ஆனிய வசனத்தோடு தொடர்படுவதைப் போல ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முடிந்து உமர்லாவுடைய காலங்கள் எல்லாம் உமர்லாவுடைய காலம் நடைபெறுகிற போது இன்னும் ஒரு வரலாற்றோடு தொடர்படுகிறார். அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கை. உமர்லாவுடைய காலத்தில் ஜஸீரத்துல் அரபுல யுத்தம் நடக்குது. அப்ப இவர் ஆசை, இவர் எவ்வளவு ஒரு பேணுதலான மனிதர் என்றா எந்த நேரமும் அழுது கொண்டே இருப்பார், எந்த நேரமும் அழுது கொண்டே இருப்பார். இவர் சரியான பேணுதல் உள்ள ஒரு மனிதர். இவர் ஆசை என்னன்னு கேட்டா யுத்தத்தில் போராடணும் என்பதுதான் ஆசை. இவர் எந்த அளவுக்கு பேணுதலானவர் என்று கேட்டால், நீங்க ஒரு ஆள்கிட்ட 3700 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு சந்தேகம் வருகிறது 3700 3800 என்று சந்தேகம் வந்தால் 100 ரூபா தானே அல்லது 1 ரூபா தானே 2 ரூபா தானே என்று கூட்டி கொடுத்துடுவோம். இவர் அப்படிப்பட்ட ஆள் அல்ல. அதையும் தாண்டி நான் 4000 ரூபா தான் வாங்கியிருப்பேன் அப்படி என்று ஒரு பேணுதலுடைய உச்சகட்டத்தில் இருந்த ஒரு எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டு யுத்தத்தில் தான் எப்போதும் ஈடுபட வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்த ஒரு நபித்தோழர் தான் உமைர் இப்னு சஅத். உமர்லாவுடைய காலம், இந்த ஷாமுடைய யுத்தம் நடந்துச்சியானே, அந்த யுத்தத்திலையும் இவர், இன்றைக்கு நடக்கிற பலஸ்தீன், அன்றைக்கு உமர்லாவுடைய காலத்தில் நடந்த போது அந்த யுத்தத்திலும் இவர் கலந்து கொண்டார். உமர்லாவுடைய காலத்தில் ஜஸீரத்துல் அரபுல யுத்தம் நடக்குது. இந்த நேரத்தில் அவர் யுத்தத்தில் போராடி கொண்டிருக்கிறார். உமர் அவர்களுக்கு ஹிம்ஸ் பிரதேசத்தில் இருந்து அடிக்கடி அங்கே இருக்கிற கவர்னர்களை பற்றி குறை சொல்லித்தான் எப்பயும் என்ன செய்திகள் வரும். இப்போ உமர் அவர்கள் யாரை நியமிக்கிற அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் உமர் கடிதம் எழுதுறாங்க. யாருக்குன்னு கேட்டா யுத்தத்தில் போராடி கொண்டிருக்கிற உமைர் இப்னு சஅத் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதம் கிடைச்ச உடனே நீங்க வரணும் ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு, நீங்க டமஸ்கஸ், அதுக்கு நீங்க உடனடியாக என்ன செய்யணும், நீங்க கவர்னராக போகணும். நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல், ஒரு ஏழை, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு பதவி கிடைச்சா எப்படி இருக்கும், அதுவும் கவர்னர் பதவி கிடைச்சா எப்படி இருக்கும். இவர் அந்த யுத்தத்தில் கலீஃபா சொல்லிட்டார் என்பதற்காக கவலையோடு வாராரு. உமர் நாட்டை வந்த உடனே என்னன்னு கேட்டாங்க, நீங்க ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு போகணும், கவர்னராக போகணும்னாங்க. ஏலா விட்டுடுங்க, நான் யுத்தத்திலேயே போராடத்தான் ஆசை அப்படின்னாங்க. உமர்லாம் விடல, ஏலா அது நீங்க போகத்தான் வேணும் அப்படின்னு விடாப்பிடியாக நின்றாங்க. செய்ய வழி இல்லாம போனாரு. போனவர் தான். ஒரு நாட்டுக்கு ஒரு கவர்னர் போனால் அங்க இருக்கிற பொருளாதார விஷயங்கள், அங்க இருக்கிற ஏனைய விஷயங்களை ஜனாதிபதிக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கணும். இவர் போனாரு, 7 ஆண்டு சொல்லிட்டு போனாரு, ஒரு ஏழை கூட. அப்ப போனவர் தான், எந்த தகவலும் இல்லை. இப்ப உமர் அவர்களுக்கு யோசனை, என்னடா இந்த மனுஷன் அடிக்கடி கவர்னர்களை பத்தி அந்த மக்கள் அடிக்கடி புகார் செய்து கொண்டே இருந்தாங்க. ஆனா உமைர் இப்னு சஅத் பத்தி யாரும் எந்த புகாரும் சொல்ற மாதிரியும் இல்லை, அவரும் எந்த தகவலும் ஜனாதிபதிக்கு சொல்ற மாதிரியும் இல்லை. இப்போ உமர் அவர்கள் ஒரு வருஷத்தால ஒரு கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதி சொன்னாங்க, கடிதம் கிடைத்த உடனே வாங்க அப்படின்னாங்க. இப்ப கடிதம் கிடைச்ச உடனே வாராரு. எப்படி வாராருண்டா, ஒரு கையில ஒரு கம்பி, சாப்பிட்ற ஒரு பிளேட், அப்படியே நடந்து ஹிம்ஸ் பிரதேசத்து டமஸ்கஸ்ல இருந்து மதீனாவுக்கு ஒரு மாத காலம் நடந்தே வாராரு. யோசிச்சு பாருங்க நீங்க, ஒரு கவர்னர் நடந்து வாரண்டா எப்படி இருக்கும். இடையில தங்குறாரு, சாப்பிட்றாரு, மொத்த கழுகுறாரு, தண்ணியை குடிக்கிறாரு, வாராரு. அப்படியே 1 மாச தொலைவு தூரத்துக்கு வந்து உமர் அவர்கள் சந்திக்கிறாங்க. அந்த பீங்காம் பிளேட்டு அப்படியே நிற்கிறாரு. உமர் அவர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்டார். உமர் அவர்கள், என்ன நீங்க இது சம்பந்தமான, நீங்க போனீங்க, எந்த ஒரு விஷயமும் இல்லை, என்னத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். இந்த கொண்டு வந்திருக்கிறேன்டார். என்னத்தை? இந்த நான் சாப்பிட்ற பிளேட் இருக்குது, இந்த என்னோட இருக்கு, இவ்வளவுதான், இந்த கம்பு தடி, இதைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. உமர்ல அவன் கேட்டது அதல்ல, இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தை கேட்டாங்க. இவர் யதார்த்தமா பதில் சொல்றார். அப்ப நீங்க எப்படி வாரீங்கன்னு கேட்டார். நடந்து வாரேன்டார். உமர்லாம் கேட்டாங்க, நீங்க அங்க உள்ள மக்கள்கிட்ட யார்கிட்டையாவது ஒரு கால்நடையை வாங்கக்கூடாதா, ஒரு ஒட்டகத்தை வாங்கக்கூடாதா? எனக்கு ஒட்டகமும் இல்லை, யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ், என்ன பதில்? எனக்கு ஒட்டகமும் இல்லை, யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. உமர் கேட்டாங்க, அப்படின்னா இந்த ஹிம்ஸ் பிரதேசத்தில் உள்ள பொருளாதாரம் சம்பந்தமா என்ன பண்ணினீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து நிறைய பொருளாதாரம் கொட்டிய ஊர்களில் அந்த ஊர் ஒரு பிரதானமான ஒரு ஊர். அப்ப கேட்குறாங்க,
அப்ப சொன்னார், நீங்க அதை ஏன் கேட்குறீங்க? நான் போனேன், அங்குள்ள வசதிக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டேன், நல்ல மக்களை எல்லாம் கூப்பிட்டேன், இப்படி வார பொருளாதாரத்தை என்ன செய்யலாம் என்று கேட்டேன். அந்த நேரத்தில் எல்லாரும் மஷூரா பண்ணினாங்க, இங்க உள்ள ஏழைகளுக்கு நம்ம கொடுத்துடுவோம் அப்படின்னு மஷூரா பண்ணினாங்க. எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன். உமரே, உங்களோட பெயர் அதுல வந்திருந்தால் உங்களுக்கும் ஒரு பங்கு தந்திருப்பேன், உங்களோட பேரை யாரும் சொல்லல, தரலன்னா. இப்ப உமர் அவர்களுக்கு நம்மட ஆட்சி காலத்துல நல்ல பேணுதலான ஒரு மனிதரைத்தான் நாம் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு உமர்லாம் சொன்னாங்க, திரும்பியும் அந்த ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு கவர்னராக போங்கன்னாங்க. அப்ப சொன்னாரு, இதுக்கு பிறகு எனக்கு போகலாது, தயவு செய்து என்னை விட்டுடுங்க. இந்த மதீனாவுடைய எல்லை பிரதேசத்தில் என்ற குடும்பம் வாழுது, நான் அவங்களோடு சேர்ந்து வாழணும் என்று ஆசைப்படுறேன். உமர்லாம் திரும்பியும் வற்புறுத்தினாங்க, போங்க அப்படின்னு. ஏழாண்டார். உமர்லா அவங்களுக்கு மேலே செய்ய வழி இல்லைன்னு விட்டுட்டாங்க. விட்ட உமர்லா அவர்கள் பேய்த்தார். இப்போ உமர்லா அவர்களுக்கு சரியான ஒரு கவலை என்னண்டா, வந்தாரு, எதையும் வாங்கவும் இல்லை, நேர்மையாக பேசினார், போனவர் எந்த தகவலும் இல்லை. இந்த ஹாரிஸ் என்று சொல்லுகின்ற உமர்லாவுடைய வேலைக்காரரால் கூப்பிட்டு சொன்னார், ஒரு துணியில் காசை கட்டி இதை எடுத்துட்டு உமைர் இப்னு சாதுடைய வீட்டுக்கு போங்க, போய் அங்கே விருந்தாளி மாதிரி தங்குங்க, தங்கிட்டு அவர நிலைமை உண்மையிலேயே ஒரு ஏழ்மைப்பட்ட வறுமைப்பட்ட நிலைமையாக இருந்தால், கவர்னர், முன்னாள் கவர்னர் இருந்தால் இதை நீங்க கொடுத்துட்டு வாங்க. ஆனா அப்படி இல்லை, அவர் நல்லா தான் இருக்கிறாருன்னா கொண்டு வந்துடுங்க, எந்த விருந்தாளி என்று சொல்லாதங்க அப்படின்ட்டு. இப்ப இவர் போறார், ஹாரிஸ் போறார், உமைர் இப்னு சாதுடைய வீட்டுக்கு போய் சொல்றார், ரலியல்லாஹு அன்ஹு, உங்களோட வீட்டில் நான் விருந்தாளியாக தங்க போகிறேன், வாங்க, நல்ல விஷயம், வந்து தங்குங்க அப்படின்றார். 3 நாள் தங்குறார். 3 நாள் தங்குறார். அப்போ ஒரு மாதிரியான சாப்பாடு தான், ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு சாதாரணமான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றார். இதை சொல்லாம வச்சிருக்கிறார். இப்போ எங்கிருந்து வாரீங்கன்னு உமைர் இப்னு சாது கேட்குறாங்க. நான் மதீனாவுல இருந்து வாரேன்டார். அப்போ ஒன்றும் கொடுக்கல. அந்த நேரத்தில் கேட்கிறார், உமர் எப்படி இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு? அப்ப சொன்னாரு, அவர் ஹாரிஸ் சொன்னாரு, உமர் நல்லா இருக்கிறாரு. அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், உமருக்கு நீயே உதவி செய்வாயாக அப்படின்னு உமைர் இப்னு சாது துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு 3 நாள் அப்படியே அந்த வீட்டுல இருந்து சும்மா அப்படி வெளியே வருவோம் அப்படின்னு இந்த ஹாரிஸா வெளியில வாராரு. பக்கத்து வீட்டுக்காராக்கள் அவரை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, எங்க வந்திருக்கிறீங்க? நான் உமைர் இப்னு சாதுடைய வீட்டுக்கு நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, இதுக்கு மேல நீங்க அங்க தங்காதங்க, இதுக்கு மேல நீங்க விருந்தாளியாக தங்காதங்க. 3 நாளும் அவர் உங்களுக்கு விருந்தளித்திருக்கிறார். 3 நாளும் அவர் அளித்த விருந்து அவருக்கும் அவர் மனைவிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் உள்ள சாப்பாட்டைத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறார். தயவு செய்து இதுக்கு மேல நீங்க அங்க தங்காதங்க, எங்கட வீட்டை வந்து தங்குங்க. நாங்க சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அவருக்கு சரியான கவலை வந்துட்டு போனாரு. அதை அப்படியே சல்லியை தூக்கி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் உமைர் இப்னு சாது சொன்னாங்க, எனக்கு வேணா எடுத்துட்டு போங்கண்டு. உள்ளுக்குள்ள இருந்த மனைவி சொன்னாங்க, வாங்குங்க, அதை நம்மளை விட கஷ்டவாளிகள் யாராவது இருப்பாங்க, கொடுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். வாங்கினாரு, பிரிச்சாரு, எல்லாத்தையும் பங்கு வச்சாரு. இவர் போய் சொல்றாரு, உமர்ல அனுப்பினாரே, அவர் போய் சொல்றாரு, இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்றாரு. திரும்ப உமர்ல கடிதம் ஒன்று எழுதினாங்க, உமைர் இப்னு சாதுக்கு உடனே வாங்க அப்படின்னு. திரும்ப வாராரு. திரும்ப வந்த உடனே உமர் அவர்கள் இவருடைய நேர்மையையும் பேணுதலையும் கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 மூட்டையில் அப்படியே சாப்பாடை கட்டி, தானியம் கோதுமை எல்லாத்தையும் கட்டி 2 துணியையும் வச்சு என்ன செஞ்சாரு, இதை எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு கொடுக்குறதுக்கு கூப்பிடுறாரு. அப்ப இவர் வந்து நிற்கிறார். வந்து நின்ற நேரம் உமர் அவனுக்கு கேட்டாங்க, உமைர் இப்னு சாதுட்ட நான் பணம் அனுப்பினேனே, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அப்ப யதார்த்தமான பேச்சு. அப்ப கேட்டார் உமைர் இப்னு சாது அவங்க, அந்த பணம் எனக்கு தானே நீங்க அனுப்பினீங்க? ஆமா. அதை நான் என்ன செஞ்சா தான் உங்களுக்கு என்ன, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ உமர் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக சொல்லுங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க என்று கேட்டார். எனக்கு வந்த பணம் என்னை விடவும் கஷ்டவாளிகள் இருந்தாங்க, கொடுத்துட்டேன். என்னை விடவும் கஷ்டவாளிகள் இருந்தாங்க, கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ஏன் அதை பத்தி கேட்குறீங்கன்னா? அப்போ உமர் சொன்னாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. அப்ப சொன்னாரு, எனக்கு இது ஒன்றுமே வேணாம், இது ஒன்றுமே எனக்கு வேணாம், எனக்கு 3 நாளைக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாடு என்ற வீட்டில் இருக்குது, இது ஒன்று வேணாம் உமரே, ஆனா இந்த 2 துணியை மட்டும் தாங்க, இந்த 2 துணி இருக்குது, இந்த 2 துணியை மட்டும் தாங்க. என்றைக்கு நான் கவர்னராக ஹிம்ஸ் பிரதேசத்துக்கு போனேனோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நானும் என்னுடைய மனைவியும் உடுத்திருக்கிற ஒரே ஒரு உடுப்பு இதுதான்.
இதுக்கு மேலே இந்த உடுப்பை எங்களால் உடுக்க முடியாது, இறந்து போய்விட்டது, இத்து போய்விட்டது, அதை மட்டும் மட்டும் தாங்க, நாங்கள் வாங்கி கொண்டு போகிறோம் என்று கேட்ட நேரத்தில் உமர் அவர்கள் வாய்விட்டு அழ ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்தில் வாழ்ந்தாரா என்று யோசிக்குகின்ற அளவுக்கு அவருடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அதை எடுத்துட்டு போனவர் தான் மதீனாவுடைய ஓரத்துக்கு போறார், அங்கு வாழ்றார், அங்கேயே மௌத்தாகி போன வரலாறு உமைர் இப்னு சஅத் அவருடைய வரலாறாக இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நமக்கிட்ட இருக்கிற குறை என்னண்டா, எவ்வளவுதான் அல்லாஹு தாலா நமக்கு தந்தாலும், ஒரு பிஸ்னஸ் செய்கிற மனுஷனை பார்த்து கேளுங்க எப்படி போகுது. முந்திய மாதிரி இல்லப்பா, அந்த கொரோனாவில் விழுந்தது தான், அந்த பிரச்சனையில் விழுந்தது தான். அல்லாஹு தாலா நல்ல தின்ன தந்து, உடுக்க தந்து, நல்ல 2-3 உடுப்பு பெருநாளைக்கு எடுக்க வச்சு, வார பெருநாளைக்கு இப்பயே திட்டம் போட்டும், நம்ம இன்னும் 2 வருஷம் கொரோனா அடிச்சாலும் மாஷா அல்லாஹ் சாப்பிட்றதுக்கு நோனாக்கிட்ட அவ்வளவு நகைகளையும் சேர்த்து வச்சு, நம்மக்கிட்ட இன்னும் இல்லை, இன்னும் கொடுக்க இயலாது, நமக்கு இன்னும் போதாது என்ற மனநிலைமையோடும் அதிருப்தியோடு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோமாக இருந்தால், எதுவுமே இல்லாத நேரத்தில் திருப்தியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்களாக இருந்தால், அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய பேணுதலும் எந்த அளவுக்கு தொலைவு தூரத்தில் இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இப்படியான நபித்தோழர்களை எல்லாம் படிக்கிற போது அவங்களோட வாழ்க்கையோட நம்மட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடமல்ல 1000 தடவைகள் சொல்லுவதற்கு நம்முடைய ஆத்மா தயாராகும். என்ற இவ்வளவு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் இவ்வளவு வறுமையோடும் இறைவனுடைய நெருக்கத்தோடும் பேணுதலோடும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற செய்தி குர்ஆனையும் சுன்னாவையும் வரலாறையும் வாசிக்குகின்ற போது நாம் கற்றுக்கொள்ளுகின்ற செய்தி, இவர்களை போன்றுதான் இந்த உலகத்தில் வாழாவிட்டாலும் இருக்கிறதில் நிரப்பமான திருப்தியோடு இறைவனை நெருக்கத்தோடு இந்த உலகத்தில் வைத்துக் கொள்ளுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு குர்ஆன் வசனம், ஒரே ஒரு ஹதீஸ், அவரை பற்றிய இந்த 2 வரலாறு மட்டும்தான். அவருடைய வாழ்க்கையில் இன்னும் வரலாறு இருக்குமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு தாராளமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த வரலாறுகள் அமைந்திருக்கும். ஆனால் அவரை பற்றிய இந்த 2 வரலாறுகளும், இந்த ஹிம்ஸ் பிரதேசத்தோடு சேர்ந்த இந்த வரலாறும் இந்த குர்ஆன் வசனத்தோடு சேர்ந்த இந்த செய்தியைத்தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், சுன்னாவில் காண முடியும் என்பதை அறிந்து கொண்டு, இப்படியான நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்களாக இருந்தால் நாங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் வ ல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், நீங்கள் அதிகம் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செய்வான், அதிகமாக தருவான் என்ற அந்த குர்ஆனிய வசனத்துக்கு ஏற்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செல்லக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ வேண்டும். உமைர் இப்னு சஅத் அவனும் மதீனாவுல மௌத்தாயின உடனே உமர் அவன் கேள்விப்படுறாங்க மௌத்தா போய்த்தாரு அப்படின்னு. இப்போ உமர் அவர்கள் வரத்துக்குள்ள அவரை அடக்கிட்டாங்க. அவரை அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, மதீனாவுல பக்கியில் அடக்கிட்டாங்க. பக்கியுல் கர்கத் என்று சொல்லுகின்ற மையவாடியில் அடக்கப்பட்டுட்டார். இப்போ உமர் அவர்கள் அப்படியே அவர் கபரடிக்கு உமர் அவர்கள் 2-3 பேரோடு வாராங்க. இந்த நேரத்தில் உமர் அவர்கள் அங்கே ஜனாசாவை அப்படியே வளைச்சு நின்று தன்னோடு வந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும் என்று கேட்டால் நீங்கள் எதை கேட்பீங்க அப்படின்னு கபரடிகளை வச்சு கேட்குறாங்க. அப்போ வந்தவங்க சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை தரணும், அதை நான் அல்லாஹ்ட பாதையில் நான் செலவழிக்கணும், அல்லாஹு தஆலா நிறைய எனக்கு செல்வத்தை தரணும், நான் நிறைய அடிமைகளை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில் உரிமை விடணும், இப்படி நிறைய பேர் நின்று சொன்னாங்க. அப்போ உமர் அவர்கள் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன், யா அல்லாஹ் எனக்கு லட்சக்கணக்கான உமைர் இப்னு சஅத் போன்ற மனிதர்களை எனக்கு நீ தர வேண்டும், இந்த உலகத்தில் நீதியான நியாயமான பேணுதலான ஆட்சி செய்வதற்காக வேண்டு என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன் என்ற செய்தியை உமர் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மட வாழ்க்கையில நானும் நீங்களும் ஒரு கணம் இந்த சஹாபாக்கள் எல்லாம் தன்னை பற்றியை யோசிச்சு இந்த முஹாசபத்து நஃப்ஸ், தன்னை பற்றி அவங்க சுய பரிசோதனை செய்து கொண்டாங்களே, அது மாதிரி நானும் நீங்களும் என்ற குடும்பம், உங்களோட குடும்பம், அல்லாஹு தஆலா நமக்கு தந்த அருள் வளங்கள், நமக்கு தந்த செல்வங்கள், இதையெல்லாம் யோசிப்போமாக இருந்தால் சுஜூதில் இருந்து நம்முடைய நெத்திகளை என்ன செய்ய மாட்டோம், உயர்த்த மாட்டோம். அவ்வளவுக்கு ஏராளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அப்படி தந்தத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றா, நான் இந்நேரம் கஷ்டப்பட்டு சுட்டு இந்நேரம் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறோம்.
அன்னரம் படித்த சுட்டி இன்னரம் நல்ல ஜொப்போட இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அன்னரம் வெளிநாட்டுக்கு போன சுட்டி இப்போ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஏதோ வாழ்கிறோம்னு நினைக்கிறோம். எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். படித்தவன் இன்னும் பட்டம் இல்லாமல் தான் இருக்கிறான். வசதியோடு இருந்தவன் இன்னும் ஏழையாகத்தான் இருக்கிறான். ஏதோ அல்லாஹ் தஆலா நமக்கு போட்ட பிச்சைகளின் ஊடாக நாம் எவ்வளவோ நல்லா இருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்டா, ஏதோ நம்ம அப்போ கஷ்டப்பட்டோம் இப்போ நல்லா இருக்கிறோம், ஏதோ அப்போ படித்தோம் இப்போ பட்டத்தோடு இருக்கிறோம், பதவியோடு இருக்கிறோம், இப்படித்தான் நாம் நினைக்கிறோமே தவிர இல்லை தோழர்களே. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு அளந்த நியமத்துக்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டு எல்லா காலத்திலும் இறைவனை ஒரே அளவான இபாதத்துக்களோடு நெருங்கக்கூடிய மக்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.